புதனுடைய புத்திசாலித்தனத்தை கிரிமினலா யூஸ் பண்ணி, ஏன்னா 6ஆம் பாவகம்ல கிரிமினலான வழிகள்ல யூஸ் பண்ணி காசு தேட முடியுமான்னு பார்த்து, லக்னாதிபதி பலமா இருந்தா சம்பாதிப்பாரு, லக்னாதிபதி வீக்கா இருந்தா மாட்டிக்குவாரு. வணக்கம், நான் உங்கள் கீப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. அண்ட் அதே வேளை இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ. விருப்பமுள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி அண்ணன், புதன் உச்சம் ஆகி கேதுவோடு சேரும்போது பீப்பிள் டூ கிரியேட்டிவ் இன்வென்ஷன். ஓகே, வாட் அபவுட் புதன் நீச்சபங்க ராஜயோகா வித் கேது? they do high invention too or different from கன்னி like technology. ஓகே, என்ன கேட்குறீங்க? புதன் வந்து நீச்சமாக இருக்கும், உச்சமாக இருந்து கேது சேரும்போது கண்டுபிடிப்பாளர்கள் உருவாகிறாங்க. அதாவது என்னன்னா, கன்னியில இருக்கும்போது கன்னி வீடு கிரியேஷன் வீடு. சரி, நீச்ச பங்கமாக இருக்கும்போது அவர் வந்து அதே மாதிரி அமைப்புகளை பண்ணுவாரா, இல்லை டெக்னாலஜி மாதிரியான விஷயத்த பண்ணுவாரா அப்படின்னு கேட்குறீங்க. சரி, இயல்பாக இந்த புதனுடைய தன்மையை அதிகப்படுத்தக்கூடிய விஷயத்தை லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவாங்க. மேஷ லக்னமா, இந்த நீச்சனோட சேர்ந்து இருக்கக்கூடிய கேது இந்த கேது திசையில சில தேவையில்லாத அமைப்புகள்ல 6ஆம் பாவகத்தை 12ஆம் பாவகமாக செய்ய வைப்பாரு. ஒருவேளை நீங்க சொல்லக்கூடிய அமைப்புகள்ல அந்த புதன் வந்து நீச்ச பங்க ராஜயோக அமைப்புகள்ல இருக்காரு அப்படின்னும் போது ஒண்ணு சுக்கிரனோட சேர்ந்திருக்கணும், இல்ல குருவினுடைய உச்ச குருவினுடைய தொடர்புல இருக்கணும். அப்ப இந்த 2 அமைப்புகள்ல அவர் நீச்ச பங்க ராஜயோகத்தை அடையும் போது புதனுடைய புத்திசாலித்தனத்தை கிரிமினலா யூஸ் பண்ணி, ஏன்னா 6ஆம் பாவகம்ல கிரிமினலான வழிகள்ல யூஸ் பண்ணி காசு தேட முடியுமான்னு பார்த்து, லக்னாதிபதி பலமா இருந்தா சம்பாதிப்பாரு, லக்னாதிபதி வீக்கா இருந்தா மாட்டிக்குவாரு. ஏன்னா 12ஆம் பாவகமும் 6ஆம் பாவகமும் அடுத்தவருடைய பணம். குரு பார்த்த நீச்சபங்க ராஜயோகம் ஒரு மாதிரியான வழிகள்ல காசு கொடுக்கக்கூடிய வழிகள் தான். அப்ப என்ன, அடுத்தவரோட பணம். இது ஷேர் மார்க்கெட்டான்னு கேட்டீங்கன்னா, ஷேர் மார்க்கெட் மாதிரி ஒரு பிளான் விட்டு அதுல அப்படியே பண்ணிட்டு ஐயோ எல்லாம் நஷ்டமா போச்சுங்கன்னு பணத்தை சுருட்டுறது, பினாமியான விஷயங்களை ஒரு மாதிரி சுருட்டுறது, இந்த மாதிரியான தன்மைகளை லக்னாதிபதி பலமா இருந்தா பண்ணும். லக்னாதிபதி ஒரு லக்னம் வந்து ஒரு வகையில சுபத்தன்மையா இருக்கு. ஏதோ ஒரு இப்ப ஓகே, குரு உச்சமாகி லக்னத்துல சுக்கிரனையும் செவ்வாயும் வச்சீங்கன்னா, இவர் இந்த பணத்தை எடுத்து அனுபவிக்க பிறந்தவர், நல்லா ஜாலியா அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஒருவேளை செவ்வாய் நீச்சமானாருன்னா நீச்சபங்க ராஜயோகம் அவருக்கும் வந்துடும், ஏன்னா குரு உச்சமா இருக்கிறனால. ஒருவேளை செவ்வாய் 8ல இருந்தாருன்னா இவர் மாட்டிக்குவாரு. புதன் தசை செவ்வாய் புக்தி, கேது தசை செவ்வாய் புக்தி, இதெல்லாம் அவரை கொண்டு பிரச்சனையில வைக்கும். செவ்வாய் தசையில கேது புத்தி, செவ்வாய் தசையில புதன் புக்தி, இதெல்லாம் 6ஆம் பாவகத்தினுடைய தொடர்பு. ஏன்னா லக்னாதிபதி 8ல போய் இருந்திருக்கிறாரு. நல்லா அழகா பிளானை பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி நீங்க போய் அதுல மாட்டிக்கிற மாதிரியான விஷயத்தை அங்க செய்ய வச்சிரும். அப்ப அந்த புதனுடைய புத்திசாலித்தனம் கேதுவால செயல்படாதா? அது செயல்பட்டது, ஆனா ராங் 6ஆம் பாவகத்துக்காக செயல்பட்டுருச்சு. நீச்சன் லக்னத்துக்கு ஏத்த மாதிரி. இது ஓகே, இதுவே ஒரு வகையில மிதுன லக்னக்காரரா இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். மிதுன லக்னக்காரருக்கு இந்த கேதுவோடு சேர்ந்திருக்கக்கூடிய புதன் அதீத லாப அமைப்புகளை அதே தன்மையில கொடுப்பாரு பிற்பகுதி வாழ்க்கையில. முதல்ல நீச்சம்ன்றதுனால முதல்ல ஒரு 40-43 வயசு வரைக்கும் அப்படியே டல்லா போய்கிட்டு இருக்கும் லைஃப். அதற்கு பிற்பகுதியில இதே மாதிரி டெக்னாலஜி சார்ந்த அமைப்புகள்ல, தொழில்நுட்பம் சார்ந்த அமைப்புகள்ல, ஜோதிடம் சம்பந்தப்படுற விஷயங்கள்ல, சனி பார்த்தா ஏஐ ரோபோட்டிக் கிளவுட் மாதிரியான விஷயங்கள்ல மிகப்பெரிய உயரத்தை அந்த 43 வயசுக்கு பிறகு அடைவாரு. அப்போ லக்னத்துக்கு ஏத்த மாதிரி இந்த விஷயங்கள் செயல்படும் அப்படின்ற மாதிரி வரும். அப்போ லக்னத்துக்கு ஏத்த மாதிரியான புத்திசாலித்தனத்தை கொடுக்க ரிஷப லக்னத்துக்கு அருமையான லாபம். அது அருமையான, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ரிஷப லக்னமா இருக்கிறாரு, அதே இடத்துல சனியோட சேர்ந்து புதன் இருக்காரு, குருவின் பார்வையில் இருக்காரு அப்படின்ற பட்சத்துல இது ஒரு மிகப்பெரிய நல்ல தன்மை. மகாதன யோகத்துக்கு 2ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதிகள் தொடர்பு பெற்று ரிஷப லக்னம் அந்த லக்னத்தை மாற்றும் போது, ஆதிபத்தியம் மாறும்போது அந்த கிரகத்தினுடைய தன்மையை பார்த்தீங்களா? ரிஷப லக்னம்னு வரும்போது ஏங்க மற்றவங்களுக்குலாம் அப்படி இவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல மாட்டேங்கிறீங்க, என்கிட்ட இவ்வளோ டீட்டெயிலாக சொல்றீங்க? உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பதில்கள்ல பாருங்க, நான் எப்படி பலன் மக்களுக்கு சொல்றேன்ற மாதிரியான விஷயத்த உங்களுக்கு சொல்லுவேன். இந்த இடத்துல மகாதன யோகம்னு கூடிய லக்னத்தின் 2, 9, 11ஆம் அதிபதிகள் சம்பந்தப்பட்டு புதன் தசையோ குரு தசையோ சனி தசையோ நடந்துச்சுன்னா, சனி தசை புதன் தசைலாம் பேக் டு பேக் மிகப்பெரிய யோக அமைப்பை கொடுக்கும். லக்னத்துல ரிஷப லக்னத்துல சுக்கிரன் இருந்துட்டாருனாலே போதும், இது ஒரு அட்டகாசமான உயர்நிலை யோக ஜாதகம்.
இப்படி எந்த இடத்துல இருக்காரு, எந்த ஆதிபத்தியத்தோட எந்த இடம் இல்ல. அவரு நீச்சமா இருந்தா மீனத்துல தான் இருப்பாரு. ஆனா எந்த ஆதிபத்தியத்தை அதே மேஷ லக்னம், லக்னாதிபதி 6ல இருக்கும்போது புதன் அப்படியே போய் கேதுவோட சேர்ந்து இதுல இருக்காருன்னா, 6ஆம் பாவகத்தினுடைய கடன் நோய் வம்பு வழக்க தான் குடுக்கும். புத்திசாலி புத்திசாலின்னு நீங்க மட்டும் நம்பிக்கிட்டு இருப்பீங்க உங்கள. இந்த மாதிரியான அமைப்புகள்ல பலன்கள் மாறும்ன்ற மாரி வரும். இப்ப நீங்க கேட்கலாம், அப்ப நீச்ச பங்கமா இருந்தாலும் அந்த இடத்துல குரு பார்ப்பாரே. லக்னாதிபதி 8ஆம் இடத்துல இருந்தா உச்ச குருவின் பார்வையில இருந்தாலும் கிரிமினல் தானுங்க. 8ஆம் இடத்தில் லக்னாதிபதி வராரு. அவருடைய ஆட்சி வீடா வேற வருது. விருச்சக வீடு செவ்வாய்க்கு. அப்ப அவரு கிரிமினலா தானே செயல்படுவாரு. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்க எடுத்த உடனே அப்புறம் ஏதோ வெளியில சொல்ல முடியாத வழியில சம்பாதிக்கிறீங்க போல இருக்குன்னோனே அவருக்கு அப்படியே வெடவெடுத்துரும். என்னடா பார்த்த மாரி சொல்றான் அப்படின்னு. இப்படி ஜோதிடத்த பாருங்க பிரதர். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.